ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினிஸ் லிட்டில் கிச்சன். லட்டுனாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அந்த லட்டை நம்ம வீட்டிலையே ஹெல்த்தியாக பெர்ஃபெக்டாக இந்த மாதிரி சாஃப்டாக எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி சமைக்க தெரியாதவங்க கூட சிம்பிளாக சமைக்க முடியும். நான் சொல்லக்கூடிய இதே அளவுகளோடு நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இனி கடையில் கண்டிப்பாக நீங்கள் லட்டு வாங்கவே மாட்டீங்க. அவ்வளவு பெர்ஃபெக்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். முதல்ல பூந்தி பொரிக்க மாவு ரெடி பண்ணி எடுக்கலாம். அதுக்காக ஒரு மிக்சிங் பவுலில் இந்த மாதிரி ஒரு நம்ம எடுக்கக்கூடிய கப்புக்கு உள்ள அளவில் எடுத்துக்கோங்க. அழுத்தியும் விடக்கூடாது. நான் மெஷர்மெண்ட் கப்பில் 2 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ரொம்ப உப்பு சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக சேர்த்தா போதும். கலருக்காக மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இனி கட்டிகள் எதுவும் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த பேட்டரை ரெடி பண்ணி எடுக்கலாம். எனக்கு 1 கப் மாவுக்கு அரை கப் தண்ணி தேவைப்பட்டது. நான் 2 கப் மாவு எடுத்திருந்தேன். அதுக்கு 1 கப் தண்ணி கரெக்டாக இருந்தது. சில நேரத்தில் கொஞ்சம் கூடி குறைச்சி கூட தண்ணி ஆகலாம். இந்த மாதிரி நல்லா கட்டிகள் எதுவும் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. சுவிட்ச் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் பூந்தி பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் விட்டு ஃப்ளேமை ஹை ஃப்ளேமில் வச்சு ஆயில் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் காஞ்சிடுச்சான்னு இந்த மாதிரி ஒரு ட்ராப்ஸ் மாவு விட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. போட்டதுமே எண்ணெய்க்கு மேலே இந்த மாதிரி வந்ததுன்னா நம்ம பூந்தி பொரிக்க எண்ணெய் கரெக்டான சூடில் இருக்குது. நான் பூந்தி பொரிக்க இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்திருக்கேன். இது எல்லா வீட்லேயுமே இருக்கும். அதனால தான் இந்த கரண்டியை நான் யூஸ் பண்ணி இன்றைக்கி பூந்தி பொரிக்கிறேன். இதில் ஒரு கப்பில் மாவு எடுத்து இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பூந்தி பொரியுங்க. அப்போ கொஞ்சம் வசதியாக இருக்கும். கரண்டியில் நம்ம செய்கிறத விட இந்த மாதிரி டீ குடிக்கக்கூடிய கப்பில் நம்ம பயன்படுத்தும் போது நமக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். போட்ட ஒரு நிமிஷத்துலேயே நமக்கு பூந்தி ரெடி ஆகிடும். லட்டுவுக்கு பூந்தி பொரிக்கும் போது ரொம்ப கிறிஸ்பியாக வரக்கூடாது. ஒன்று எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒன்று எடுத்து உடைச்சி பார்த்துட்டு எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பூந்தியும் பொரித்து எடுத்துக்கோங்க. மாவு ஆயிலில் போடும்போது ஃப்ளேமை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு போட்டதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. அப்போ தான் பூந்தி ஒன்றுக்கொன்று ஒட்டாமல் நல்லா உப்பி பெருசாக வரும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இனி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி எல்லாத்தையுமே க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம கடையில் வாங்கக்கூடிய லட்டு எல்லாமே இந்த மாதிரி தான் அவங்க ரெடி பண்ணி எடுப்பாங்க. எந்த அளவுக்கு நம்ம இதை க்ரஷ் பொடிச்செடுக்கணும்னா இந்த அளவுக்கு பொடி இருக்கணும். ரொம்ப பொடியும் ஆகக்கூடாது, ரொம்ப உடையாமலும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு எல்லாத்தையுமே க்ரஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இனி நம்ம சர்க்கரை பாவு ரெடி பண்ணலாம். அதுக்காக நான் 1 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். இது கரெக்டாக இருக்கும். நிறைய பேர் 1 கப் மாவுக்கு 1 கப் சர்க்கரை சேர்ப்பாங்க. நான் 2 கப் மாவுக்கு 1 கப் சர்க்கரை குவிச்சு எடுத்திருந்தேன். கூடவே அரை கப் தண்ணியிலேருந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கம்மின்னா ஒரு அரை கப் தண்ணி எடுத்திங்கன்னா அதில் 1 டேபிள் ஸ்பூன் தண்ணியை மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு மீதி தண்ணியை அப்படியே அதில் ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு சர்க்கரை ரொம்ப சேர்க்க வேணாம். இது கரெக்டாக இருக்கும். இனிப்பு பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம ரொம்ப அதிகம் சர்க்கரை சேர்க்கும்போது திகட்டிகிட்டு இருக்கும். அதனால் இந்த அளவுக்கு சர்க்கரை சேர்த்தா போதும். கூடவே 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாகு ரெடி பண்ணும்போதே நம்ம ஏலக்காய் தூள் போடும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். அப்பப்போ கை போட்டு நம்ம பாகு ரெடி ஆகிடுச்சான்னு ஒன்று செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நுரை வந்ததுக்கப்புறமா நம்ம பாகு ரெடி ஆகிடுச்சான்னு அடிக்கடி ஒன்று செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா இந்த பாகு பதம் நமக்கு ரொம்ப முக்கியம். அப்போ தான் லட்டு பர்ஃபெக்டாக ரெடி பண்ணி எடுக்க முடியும். இந்த மாதிரி நுரை நல்லா வந்ததுமே 5 நிமிஷத்துக்குள்ளாடியே பாகு ரெடி ஆகும். இந்த நேரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நம்ம பூந்தி நெய்யில் பொரிக்கல, எண்ணெயில் பொரிச்சதுனால நம்ம இதுலேயும் கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம பாகு கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு. எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இந்த மாதிரி விரலில் தொட்டு இழுத்து பார்க்கும்போது கம்பி பதத்தில் தான் இருக்கும். ஆனால் கட் ஆகணும். இந்த மாதிரி இழுக்கும்போது கட் ஆகணும். எண்ணெய் கரெக்டாக இருக்கும். பார்த்தீங்களா?
சூடு இருக்கும்போதே சர்க்கரை பாகுவை இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம இந்த சர்க்கரை பாகு எல்லாமே இந்த பூந்தியில் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அதுக்காக இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு இதை ஆற விடலாம். ஆறினதுக்கப்புறமா ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழம் எல்லாம் போட்டு பொரித்து இதில் அதே சூடோடையே சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கடைசியில் சேர்க்கும்போது இந்த நட்ஸ் எல்லாம் கடிக்கும்போது இன்னும் நல்லா இருக்கும். இனி கைவிட்டு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இனி ஒவ்வொரு உருளையாக நம்ம பிடிக்கலாம். பிடிக்கும்போது உங்களால் எவ்வளோ அழுத்தி பிடிக்க முடியுமோ அவ்வளவுக்கு நல்லா அழுத்தி பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் பெர்ஃபெக்டாக நம்ம உருண்டை ரெடி பண்ண முடியும். நம்ம கடையில் எல்லாம் வாங்கக்கூடிய லட்டு எப்படி இருக்குமோ அதே அளவு டேஸ்ட்டில் இருக்கணும்னா நம்ம இந்த மாதிரி நல்லா அழுத்தி ஒவ்வொரு உருண்டையாக ரெடி பண்ணி எடுக்கணும். இந்த லட்டு நமக்கு அவ்வளோவா திகட்டாது. இனிப்பும் நெய் எல்லாம் அதிகமாக சேர்க்கல, அளவோடு தான் நம்ம சேர்த்துருக்கோம். அதனால் டேஸ்ட்டும் நல்ல பக்காவாக இருக்கும். நீங்களும் நான் சொல்லக்கூடிய இதே அளவுகளோட ட்ரை பண்ணி பாருங்கள். லட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டு என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ரெசிபியுடன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.